மதுரையில் தீபாவளி விற்பனை களை கட்டி இருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். புத்தாடைகளை வாங்க மக்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. மதுரையில் தீபாவளி பண்டிகை நெருங்கியிருக்கும் நிலையில் தீபாவளி விற்பனை களை கட்டி இருக்கிறது. மதுரை மாவட்டத்தில் புத்தாடைகளை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். புத்தாடைகள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்திருக்கிறார்கள். இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே உள்ள நிலையில் மதுரையில் தீபாவளி விற்பனை களை கட்டியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது மதுரை செய்தியாளர் சல்மான். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். சல்மான், சொல்லுங்க, தீபாவளி பண்டிகைக்கு இன்னும் ஒரு நாளே இருக்கும் நிலையில் மதுரை மாவட்ட மக்கள் எந்த அளவுக்கு தயாராகிட்டு வராங்க? இது பற்றிய விவரம். விற்பனை என்பது தீவிரமடைந்திருக்கிறது. குறிப்பாக மதுரையினுடைய பிரதான பஜார் பகுதியாக சொல்லக்கூடிய விளக்குத்தூண் மற்றும் தெற்கு மாசி வீதி, கீழ மாசி வீதி பகுதிகளில் அதிக அளவிற்காக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான ஜவுளி பொருட்கள், எலக்ட்ரானிக், அதே போன்று வீட்டு உபயோக பொருட்கள் உள்ளிட்டவைகளை வாங்குவதற்காக காலை முதலாகவே அந்த பகுதிக்கு கூடியிருக்கிறார்கள். தொடர்ந்து அந்த கீழமாசி வீதி, தெற்கு மாசி வீதி, விளக்குத்தூண், அதே போன்று பத்துத்தூண் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலுமே முழுவதுமாக மனித தலைகளாக காட்சியளிக்கக்கூடிய அளவிற்காக அவ்வளவு கூட்டமான அந்த பொதுமக்கள் அந்த பகுதியில் கூடியிருக்கிறார்கள். குறிப்பாக மதுரையை பொறுத்த மட்டிலும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பஜார் பகுதி என்பதால் அதிக அளவிற்கான மதுரை மட்டுமல்லாமல் ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட அண்டை மாவட்டங்களிலும் இருந்து கூட ஏராளமான பொதுமக்கள் தீபாவளி பண்டிகைக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் காலை முதலாகவே இதமான சூழல், அதாவது மழையும் இல்லாமல் வெயிலும் இல்லாமல் இதமான சூழல் உருவாகி இருப்பதால் பொதுமக்களும் எந்தவித இன்னலும் இன்றி அவர்கள் பொருட்களை வாங்கி செல்கிறார்கள். பொதுமக்கள் அதிக அளவிற்கு வருகை தர தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினரை பொறுத்த மட்டிலும் 300க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். 100க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் மூலமாக தொடர்ந்து ஒவ்வொரு பொதுமக்களுடைய நடமாட்டமும் கண்காணிக்கப்பட்டு வருகிறது. அதே போன்று ஒலிபெருக்கி மூலமாக காவல்துறையினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கான விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறார்கள். அதே போன்று அவசர கால உதவிக்காக தீயணைப்பு நிலைய வாகனங்கள், அதே போன்று ஆம்புலன்ஸ் உள்ளிட்ட வாகனங்களும் தயார் நிலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்து காவல்துறையினர் ரோந்து பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். தீபாவளி பண்டிகைக்கு நாளை ஒரு நாள் மட்டுமே இருக்கக்கூடிய நிலையில் இறுதி கட்ட விற்பனை என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மதுரையில் தீபாவளி விற்பனை களை கட்டி இருக்கும் நிலையில் இது பற்றிய விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார்.